நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆமென். கடந்த 6 மாதங்கள் நம்மோடு கூட இருந்திருக்கிறார், ஆமென். 6 மாதங்கள் நாம் ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறோம், ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு கூட இருந்தோம் என்பது இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவருக்கும் தெரியும், ஆமென். அந்த ரங்கத்தில் நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறது அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஆமென், ஆமென். அது வெளியரங்கமாய் ஆண்டவர் பதில் தருவார், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்ரம், ஓ க்ளோரி, ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம். போன மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னது? ஆமென், ஹல்லேலூயா. பரத்தில் இருந்து நமக்கு ஜெயம் வரும், ஆமென். எங்க? கிழக்கில் இல்லை, மேற்கில் இல்லை, தெற்கில் கிடையாது, எங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென். ஜெயம் அங்கிறதா நமக்கு வரும். பரத்திலிருந்து நன்மைகள், எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தை நாம் நிறைவேற்றியிருப்பார், இன்னும் நிறைவேற்றுவார், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலண்டரில் என்ன வசனம்? காலை எழுந்தவுடன் அதை பாருங்கள், படுக்கிலிருந்து எழுந்தவுடன் அதை பாருங்கள், உங்கள் ரூமுக்குள்ளே வைங்க, ஆமென், இல்லையா? நான் உன்னை மென்மைப்படுத்துவேன், ஆமென். யோசுவா 10 ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை மென்மைப்படுத்துவேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மென்மைப்படுத்துகிற தேவன். எப்படி, எப்போ மென்மைப்படுத்துவாராம்? யோசுவா 10 ஆண்டவர் என்ன சொன்னார்? 1ஆவது அதிகாரத்தில் நம்ம சிஸ்டர் என்ன சொன்னாங்க? ஆமென். கற்பனைகள் மேல் பிரியமாக இருக்கவன், இல்லையா? அவருடைய வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது, அதன்படி செய்யும்போது நான் உன்னை மென்மைப்படுத்துவேன் என்று சொன்னார், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் பலன் அளிக்கும் தேவன். என்னது? பலன் அளிக்கும் தேவன். காட் இஸ் அவர் ரிவார்டர், ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு பலனை கொடுக்க முடியும், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பலன் எப்படி கிடைக்கும்? பலன் எப்படி கிடைக்கும்? என்னம்மா? கரெக்ட், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய செய்கை, இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஹல்லேலூயா, அதை பொறுத்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும், ரிவார்டு, ஆமென். காட் வில் ரிவார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஓரி பாஷலபர், அந்த பலன் அளிக்கிறவர் என்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்குது? நிறைய இருக்குது, இல்லையா? வேதத்தில் நிறைய இருக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ரோமர், ஆமென், 2ஆவது அதிகாரத்தில் இருக்கா, இல்லையா? ஸ்தோத்திரம். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அவனுடைய செய்கைக்கு தக்க பலன். பார்த்தீங்களா? அதையும் அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் வேற. கடைசி அதிகாரத்தில் 12ஆவது வசனம், ஆமென், இல்லையா? செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறவர், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆமாம், 2:12 சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன ஆண்டவருக்காக செய்கிறோம், இல்லையா? ஆண்டவர் சொல்படி என்ன செய்கிறோம், அதற்கு நமக்கு என்ன உண்டு? நிச்சயம் நமக்கு ரிவார்டு உண்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு, அதான் இல்லையா? இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. பேதுரு ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, இல்லையா, எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன சொன்னார்? எவ்வளோ கிடைக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம ஆண்டவருக்காக எதை இதெல்லாம் இழக்கிறோமோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எதை இதெல்லாம் விதைக்கிறோமோ, ஆண்டவருக்காக எதை இதெல்லாம் செய்கிறோமோ, அதை பார்த்து ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார், ஆமென். He will repay, he will reward, he will recompense, remunerate, ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் இருக்கு. ரெமுனரேஷன், சேலரி, ஆமென், இதெல்லாம் ஆண்டவர்ல. ரிகம்பன்ஸ், ஆண்டவர் எல்லாம் ஈடு செய்பவர், ஆமென். அதில் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஈடு செய்கிற தேவனாக இருக்கிறார், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர், இல்லையா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நம்ம செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் மறப்பதில்லை. அதை என்ன பண்ணார்? நமக்கு ஈடு செய்கிற தேவன், ஆமென், ஹல்லேலூயா. He will recompense, he will repay, he will reward, he will, hallelujah, remunerate, ஆமென், ஹல்லேலூயா. He will pay salary, ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயம், இல்லையா? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லையா, சேலரி நமக்கு கிடைக்கிறது, இல்லையா?
இல்லையா, அரசாங்கத்தில் இல்லை, எல்லாத்துக்கும் ஆண்டவர் நமக்கு அங்கே அரசாங்கமான சேலரி கொடுக்கறது, அதற்கு தேவையான எல்லா காரியம் இல்லையா, அதிகமாய் செய்யும்போது கூட என்ன நமக்கு ரிவார்டெல்லாம் தரும். ஆமென். அவள் நல்ல நடத்தை அல்லது நல்ல வேலை இல்லையா, நல்ல வேலை போன்றவற்றுக்கு ஈடாக கொடுக்கப்பட்ட ஒன்று, அதான் ரிவார்டு. என்னது? நல்ல வேலை, நல்ல நடத்தை இல்லையா, நல்ல நடத்தை நல்ல வேலை போன்றவற்றுக்கு ஈடாக கொடுக்கப்பட்ட ஒன்று தான் அது ரிவார்டு. ஆமென். அவர் காட் இஸ், தேவன் அவர் பலனளிக்கிற தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். சொல்லுங்க. எபிரேயர் 11:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரபா ஷிங்கர லப லபதுரி கர லப லபதுரி கர லம நப ரபதுர லப லபா. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசாரிக்க வேண்டும் இல்லையா, விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் உண்டு, தேவன், காட் எக்ஸிஸ்ட். ஆமென். அது நம்பணும் இல்லையா, இல்லை அது மீனிங்லெஸ் லைஃப். தேவன் இல்லை என்று அவன் சொல்லுகிறவன்லாம் அது அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அர்த்தம். அதனால மீனிங்லெஸ் லைஃப். அப்போ தேவன் இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ண விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவளுடைய சுதந்திரம் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். ஆமென். அவரை ஆண்டவரை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடும் பொழுது அவர் பலன் அளிக்கிறார் இல்லையா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 நமக்கு தெரிந்திருக்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தை நேசிக்க வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும், அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது இந்த உலகத்திலே நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஆண்டவர் நிச்சயம் தருவார். அது மாத்திரமல்ல, நமக்கு பரலோக வாழ்வை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது தேவனோடு கூட என்ன பண்ணான், அவன் சஞ்சரித்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தில் இருந்தான், அவன் தேவனோடு கூட இருந்தான். ஆமென். இல்லையா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லையா. அதில் எந்த சண்டையும் இருக்கணும், ஒருமனை இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும், ஒருவரை மன்னிக்கணும் இல்லையா. அப்போ ஏனோக்கு அப்படி இருந்துருப்பாரா இல்லையா? ஏனோக்கு அப்படி வாழ்ந்ததுனால தான் என்ன பண்ண முடிஞ்சுது, தேவனோடு சஞ்சரித்தா. அது இல்லை, அது மாத்திரம் அவருக்கு கிடைச்ச பலன் என்னது? He was, hallelujah, translated, he was taken. Amen. Still he is in heaven. Amen. Hallelujah. பரலோகத்தில் இருக்காருங்க. அந்த பலன் நமக்கு, நம்முடைய நோக்கம் எல்லாம் அந்த புலகத்தில் நம்ம ரட்சித்தது நோக்கம் அவரோடு கூட இருக்கணும். ஆமென். whether we are on the earth or in heaven, we must be with God. ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நம்ம எப்பொழுதும் சஞ்சரிக்க வேண்டும். we should live with God. ஆமென். தேவனோடு கூட நாம் வாழ்க்கை எப்பொழுதும் அவருடைய உறவு, அவருடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கல, ஏனோக்கு அவன் தேவனோடு அவன் சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த உலகம் இல்லையா, பாவம் இல்லை, அவனை சுற்றிலும் பாவம் நிறைந்திருந்தது. ஆனாலும் அவன் மாத்திரம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று நான் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ, அவன் தேவனை பிரியப்படுத்தினான் என்று நான் பார்க்கிறோம். தேவனை பிரியப்படுத்தினாலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். அவனுக்கு ஒரு என்னது, ஒரு சுத்த மனசாட்சி இருந்தது. ஆமென். கிளியர் கான்சியன்ஸ். he had clean and clear conscience. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நமக்கு சுத்த மனசாட்சி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்களிலே பார்க்கணும், பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கிறது, அதில் எல்லாத்திலும் தான் விடுதலை பெற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று பரிசுத்த ஆவியானவர் நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார் இல்லையா. இஸ் a beloved, amen, to God. Hallelujah. Holy Spirit gave good report about Enoch. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். அவனுடைய விசுவாசம் தான், அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அவன் தேவனுடைய வார்த்தை முழுதுமாய் நம்பினான். தேவனுடைய வார்த்தை முழுதும் நம்பினால்தான் அவன் அங்கே தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் தான் தேவனோடு கூட
அவன் நடக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நம்ம உண்மையாய் தேவனை தேடும்போது, தேவனோடு கூட வாழும்போது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். நன்மைகளை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ ரிபனலபா சந்திரலபா. அல்லது நம்முடைய எல்லா முயற்சிகளை காட்டிலும் தேவன் கொடுக்கும் பலன் அது ரொம்ப சிறந்தது, சிறப்பானது, எக்ஸலண்ட். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் பலன் அது மிகவும் சிறப்பானது. ஆமென். நம்முடைய எல்லா முயற்சிகளை காட்டிலும். அதனால் நாம் தேவனோடு கூட வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நாம் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற இல்லையா பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இல்லையா? நம்ம வார்த்தை சொன்ன அந்த வாக்கு தத்துவம் அவன் சொன்னாங்கள வார்த்தை ஆண்டு உறுதிப்படுத்துறா. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:9-11 இந்த வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இல்லையா? அவருடைய வார்த்தைகளால் அவருடைய நான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை அவருடைய நியாயங்களை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆமென். அவன் பாக்கியவான் சொன்னாங்கல்ல, அதான் மிகுந்த பலன். ஆமென். ஹல்லேலூயா. கிரேட் ரிவார்ட், எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த பலன் நமக்கு உண்டு. எப்பா? அவருடைய வார்த்தை கற்பனைகளை இல்லையா அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்க இல்லையா? கற்பனைகளின்படி நடக்கிறவன் பிரியமாய் இருந்து நடக்கிறவன் அவனுக்கு மிகுந்த பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஆண்டுடைய வார்த்தையை படிக்கணும் இல்லையா, அதை தியானிக்கணும். அதன்படி செய்யும்போது ஆண்டு நிச்சயமாய் நமக்கு பலனுடா 100 மடங்கு. இல்லையா? அங்கே பேதுரு ஒரு கேள்வி இல்லையா, நான் எல்லாவற்றையும் எவ்வளோ உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லும்போது தான் சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன எல்லா இல்லையா 100 மடங்கு இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்ல இல்லையா? அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆமென். பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டு. எபேசியர் 1:3 படி என்ன உண்டு நமக்கு? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லையா? சோத்ராம். அதை 1:3 படி எபேசியரில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்புறம் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நமக்கு அங்கே நிறைய என்ன உண்டு? கிரீடங்கள் உண்டு. ஆமென். த ரிவார்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம இந்த ரிவார்டில் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மறுமையில் நிறைய கிரீடங்கள் நமக்காக வைக்கப்பட்டது, கிரவுன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இல்லை ஸ்போர்ட்ஸில் இல்லையா, நம்ம இப்போ வேர்ல்டு கப்பில் T20 இந்தியா வின் பண்ணுதுன்னா நம்ம சும்மா வின் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம்? சும்மா அப்படி தூங்கி எழுந்துட்டான் போய் கிரவுண்டில் நின்றுருப்பானா? அவன் எவ்வளவோ பயிற்சி இல்லையா, எவ்வளோ சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கீழ்படுகிறீங்களா ஃபைன் பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த ரூல் படி அவன் பால் போடலைன்னா அதை அடிக்கலைன்னா அவனுக்கு என்னது ஃபைன் போட்டு என்ன அவன் ஆடக்கூடாதுபடி கூட செஞ்சுருவாங்க. சில நேரங்களில் 2 வருஷம் 3 வருஷம் கூட நிறுத்திடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதை அப்போ சட்ட திட்டத்தின்படி இல்லையா சோத்திரம் ஒழுங்கின்படி என்ன பண்ண அவன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒலிம்பிக்கில் போய் போகிறான்னா, ரன்னிங் ரேஸில் ஓடுறான்னா அவன் சும்மா ஒரு இல்லையா ஓடிடல, பல ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள் இல்லையா? நம்ம வாலிபாலா பேஸ்கெட் பால் பிளேயருக்கு தெரியும் எவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லையா? ஆமென். பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? அங்கே வின் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் நமக்கு. அதே போல தான் நம்ம எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும் இல்லையா? சோத்திர ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிறைவான பலன் உண்டு. ஆமென். மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு, நிச்சயம் உண்டு. அவர் நிச்சயம் தருவார், நிச்சயம் அவருக்கு நமக்கு அவரிடத்துல பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் அதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் அவர் 100 மடங்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாய் 100 மடங்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஒரு மனிதன் விதை விதைத்தான் இல்லையா? எத்தனை மடங்கு பலன் பெற்றான்? 100 மடங்கு. ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 26:12 அதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென்.
ஆதியாகமம் 26:12 நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஈசாக்கு விதை விதைத்தான். ஆமென். அந்த தேசத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஒரு மனுஷனை? இப்போ அந்த வசனம் சொன்னாங்களா, அது என்னது? இது கற்பனைகளின்படி செய்யும்போது தேவன் அவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் இவனை எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆண்டவருடைய வாக்கின்படி வார்த்தையின்படி நடக்கிறதுனால இவனை ஈசாக்கு ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எப்படிங்க? எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் விதை விதைச்சான்? ஆமென். ஃபெமைன், எவ்ரிவேர் ஃபெமைன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்ரிவேர் drought. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இவன் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் விதைக்கிறான். கேராவூர் இல்லையா? கேராவூர் இல்லையா? அதை நான் பார்க்க முடியாது. பெலிஸ்தியர்களுடைய அந்நிய தேசத்தில் அவனுக்கு சொந்த நிலம் கிடையாதுங்க. அவனுக்கு ஓன் லேண்டு கிடையாது. ஒரு லீஸ் குத்தைக்கு என்ன பண்ணுறான்? அதை விதைக்கிறான். 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ என்ன செய்யறாம? சோம்பேறியா கிடையாது இல்லையாப்பா. எங்கே மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லை, சோம்பேறியா இருக்கா அவன் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? அவன் உழைக்கிறான், கடுமையாக உழைக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி உழைக்கிறான். தேவனுடைய வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணுறான்? உண்மையும் உத்தமமாக இருக்கிறான். உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? 28 நீதிமொழி 28:10 என்னது வசனம்? என்ன வசனம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம்னா 10% blessings, 100%, 100 மடங்கு. ஆமென். முழுவதும் ஆள்தான் பார்க்கணும். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவர் வழியில் நடக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிச்சயம் என்ன பண்ணோம்? அவர் பலனை தர வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பலனை தருவார். 100 மடங்கு பலன் அடைந்தானுங்க. ஈசாக்கு ஆளலி அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணின தேவன் நமக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கும் ஹல்லேலூயா அவர் பலன் அளிக்கிற தேவன். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவரோடு கூட வாழ்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவருடைய வார்த்தையின்படி விதைக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயம் பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்திலே இல்லையா அவனை எல்லாரும் எதிர்க்கிறார்கள் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு தேசத்தில் அவனை விதைக்கிறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை கண்டு எல்லாரும் பொறாமை இல்லையா, பொறாமை அடைகிறதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணவில்லை, அவரோடு கூட சண்டை போடலை, யுத்தம் செய்யலை. அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுறான்? ஆண்டவரோடு கூட இருக்கிறான். ஆமென். அப்பொழுதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டை போடுறோம், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சோத்திரம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, சோத்திரம். அதனால் வாக்குவாதம் பண்ணவில்லை, அவன் சண்டை போடவில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி அவன் செய்தான் இல்லையா, சோத்திரம். அதனால தான் இல்லையா, சோத்திரம். அப்படியே எல்லாருடைய கண்களும் இதை ஒரு பாட்டு என்ன பாடின, எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும். ஆமென். எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும். அவனில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அவன் என்ன சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள் இல்லையா. அந்த பெலிஸ்தியர், அமலேக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 26:13 ஆதியாகமம் 26:13 நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று நான் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. அவன் அநேகருக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தான் இல்லையா. அவன் செய்த இல்லை வேலையிலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே எல்லாம் பெருக்கம் இருந்தது என்று பார்க்கிறோம். அதை கண்டு எல்லாரும் என்ன பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. அதனால் ஹல்லேலூயா. நாமும் அதே போல ஈசாக்கு எப்படி அவன் என்ன பண்ணுறான்? தியானிக்கிற ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம் இல்லையா. இல்லையா, மனைவி பேர் என்ன தெரியற? ஈசாக்கு மனைவி பேர் ரெபேக்கா. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் தியானிக்கிற மனிதனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தை, தேவனை குறித்து அவன் தியானித்து கொண்டே இருந்தான். ஆமென். He was meditating of God. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ண தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான் இல்லையா. போன வாரம் செய்தி நம்ம கேட்டோம் இல்லையா, பாஸ் டேவிட் அவர்கள் இல்லையா. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா. அதனால் தேவன் இல்லையா, ஆண்டவர் இல்லையா, ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல அங்கே ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஓ க்ளோரி. ஆண்டு ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இல்லை, ஆபிரகாம் நிமித்தம், நம்முடைய நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாவற்றிலும் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கணுங்க. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? ஆபிரகாம் நிமித்தம் யாருக்கு ஆசீர்வாதம்? ஈசாக்கு. அப்போ நம்ம நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் வரணும், உயர்வு வரணும், மேன்மை அடையணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எங்கே எடுத்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வாதங்களை பெருக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, ஈசாக்கோடு கூட எங்கெல்லாம் போனாரோ, wherever he went, God's presence was with Isaac. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் அவனோடு இருந்தது, தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை தேட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஈசாக்கு தேவனை தேடினான், தேவனோடு கூட இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவன் அவனுக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மேன்மையும் அங்கே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவனை பார்த்தான், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவனுக்கு அது வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். ஆமென். நம்ம தொழுது கொள்ளும் போது என்ன கிடைக்குது? தொழுகிறது நமக்கு பலன் உண்டு. ஆமென். தொழுகிறது நம்ம பாட்டெல்லாம் பாடணும்ல, என்னது? சங்கிலிகள், என்னது இல்லை, சங்கிலிகள் சிறைச்சாலைகள் அடைப்பதில்லை, சங்கில் நிரந்தரமில்லை, எல்லாம் தீச்சூளை உன்னை ஒன்றும் பாதிக்காது, சிங்க கபி ஒன்றும் செய்ய முடியாப்போ ஆண்டவரை துதிக்கும் போது, ஆமே, ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை எப்பொழுதும் தொழுது கொள்ளும் போது அவனுக்கு நிறைவான பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு, 100% பலன் உண்டு, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அந்தரங்கத்தில் நீ என்ன செய்கிற ஆண்டவருக்காக, அதை பார்த்து உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் தான் செய்வார். அந்த வார்த்தையை நம்புவோம். இந்த கடந்த நாட்களிலே ஆண்டவருக்காக எதெல்லாம் விதைத்தோமோ இந்த 6 மாதத்தில் அதை அறுவடை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக 100 மடங்கு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். யாராவது சீக்கிரம். ஹல்லேலூயா, ரபன சங்கர லபலபா. ஆமென். சாம் ஜோ மணங்கா கர கரிஷா வலலப ரப ரிஷா கர லபலபா. ராகோஷ்மாலா பிபோ ஹோ ஹஸ்மதி லோகோபரா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். எஸ் லார்ட். பலனளிக்கிற தேவன். ஓ ரிஷ கரலக. ஓ ஜீசஸ். Holy Jesus, oh Jesus, ஆமென். நிச்சயம் உண்டு பா சோதரன், நீ நிச்சயம் தருவீர், மறப்பதில்லை. ஆமென். நிறைவான பலன் வருவதாக. 100% பரிபூர்ண ஆசீர்வாதம். சோத்ரம், சோத்ரம். ஜீசஸ் லார்ட். ஓலி கரசிகர. எஸ் ஃபாதர், தேங்க் யூ லார்ட். கரசிக. ஹல்லேலூயா, சோத்ரம், சோத்ரம். ஓலி கரசி. ஆமென். ஏற்ற காலத்தில் அறுப்போம். எஸ் ஃபாதர், எஸ் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஆமென். எஸ் ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஹோலி ஜீசஸ். ஓ லார்ட் ஜீசஸ். எஸ் லார்ட். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஓ ஜீசஸ் லார்ட், ஜீசஸ், தேங்க் யூ லார்ட்.
ஓ ஜீசஸ் லார்ட். ஓ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் செய்ய போகிறதுக்கு அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் சோத்ரம் 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 சோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.